ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேஷாஸ்வல். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ப்ராஜெக்ட் 75I பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் 75Iயில் என்ன நம்ம வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ் வாங்க போகிறோம். இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரினில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏஐபி சிஸ்டம் வரப்போகுது. இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரினை நம்ம தனியாக மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம்னா இல்லை, நம்ம இந்தியா அண்ட் ஜெர்மனியோட ஜாயின்ட் வெஞ்சரில் தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ஜெர்மனியோட டைசன் கிரப் மெரைன் சிஸ்டமும் இந்தியாவோட மேசகன் டாக்ஸிக் பில்டர்ஸ் லிமிட்டடும் தான் ஜாயின் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஏஐபி சிஸ்டமோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இருக்க டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் 2 to 3 days தான் அண்டர் வாட்டரில் இருக்க முடியும். அதுக்கு மேலே வாட்டருக்கு மேலே வந்து அதோட மோட்டர் ரன் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு தான் திருப்பி உள்ளே போக முடியும். ஆனால் ஏஐபி இருக்க சம்மரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் 2 to 3 weeks வந்து உள்ளே இருக்க முடியும். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் ரொம்ப நாள் உள்ளே அதால் சர்வை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏன் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் போயிடலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியனில் தான் நம்மளோட பவரை வந்து நிலைநிறுத்தணும். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜியனில் நம்மளுக்கு வந்து ஒரு அட்டாக் சம்மரின் தேவை அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் தான் வேணும் அவசியம் இல்லை. ஒரு நல்ல டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் வித் நல்ல ஏஐபி சிஸ்டமோட இருந்தாவே நம்மளுக்கு போதும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம ஜெர்மனியோட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணிருக்கோம். இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிசிஎஸ் அப்ரூவல்காண்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் இது நெகோசியேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஜெர்மனோட இந்தியன் அம்பாசிடர் அதாவது பிலிப் ஆக்கர்மன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டீல் மட்டும் சைன் ஆச்சுன்னா நம்மளோட இந்தியன் நேவியோட சம்மரின் ஃபீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். இந்த டீலோட காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 66,000 to 1 lakh crore வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.